பேசிக்கா எங்க குடும்பமே வந்து ஒரு அரசியல் குடும்பம். திராவிடியன் பிளட்ன்னு சொல்லலாம். அதனால தான் இப்போ வந்து அரசியலுக்கு நான் மருத்துவரா இருந்தாலும் 20 வருஷம் பிராக்டிஸ் பண்ணாலும் அரசியல்ல வரணும், இருக்கணும் அப்படின்றது வந்து அப்பா விட்ட பணியை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு கழகத் தலைவர் அவர்கள் வந்து எனக்கு வந்து மருத்துவ அணியில வந்து இணை செயலாளர் பொறுப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து சிறுபான்மை நல உரிமை பிரிவில் வந்து மாநில செயலாளர் பொறுப்பு இப்போ 3 வருஷமா கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் ராயபுரத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக இங்கே தான் பொறுப்பாளராக அந்த தொகுதிக்கு வந்துட்டு இருந்தேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில். அப்போவே வந்து முதல் விஷயம் நான் பார்த்தது வந்து இங்கே இருக்கிற டிராஃபிக் கன்ஜெஷன் தான் ரொம்ப மேஜர் இஷ்யூவாக இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த 5 வருஷமாக வந்து நிறைய விஷயங்கள் சரி செய்யப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இப்போ ட்ரைனேஜ் பிரச்சனை ரொம்ப நாளாக இருந்தது. மிக்ஜாம் புயலெல்லாம் பயங்கரமாக தண்ணி தேங்கிட்டு இருந்தது ராயபுரத்தில். ஆனால் அதுக்கப்புறம் அந்த சமீபத்திய புயலெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி தேக்கமே இல்லை. அதை வந்து கால்வாயெல்லாம் கட்டி அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணி நிறைய பகுதிகளில் ராயபுரத்தில் அதை சரி பண்ணிட்டாங்க. பட் ஏன்னா இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ராயபுரம்ன்ற பகுதி வந்து கிட்டத்தட்ட வந்து சென்னை ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதினால அந்த வீடுகளும் ரோடும் வந்து பிளான்டாக இல்லை. இப்போ நீங்கள் சென்னையில் அண்ணா நகர் எடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் பிளான்ட் பிளேஸ். ஆனால் ராயபுரம் வந்து அன்பிளான்டு. அதனால பிரச்சனை என்னன்னா அந்த தெருக்கள் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ண முடியல. சின்ன சின்ன ரோட்ஸு ப்ளஸ் நேரோ லைன்ஸாக தான் இருக்குது. மெயின் ரோடே குறுகலாக இருக்கிறதுனால தான் இந்த டிராஃபிக் கன்ஜெஷன்ஸ் இருக்குது. அதற்கு தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மெயின் ரோட்டில் வந்து ஒரு உயர் பாலம் ஒன்று கட்டினா பெட்டராக இருக்குன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மக்கள் தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் இதுக்கு பிளானிங்லாம் பண்ணி மேபி அதுக்கு முயற்சி எடுத்து நம்ம அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கலாம்.